சத்தியம் கேட்ட சத்தியம் தானே சத்தியம் செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் என்னம்மா நடந்தது? அஸ்தினாபுரங்கிற பெருந்துருவாளுங்கிற முக்காடு போட்டு வந்தாங்கிற என்னம்மா நடந்தது? அண்ணா துரியோதனுடைய மனைவி பெருந்துருவாள் இருக்கிறாளே, ஆமா, முக்காடு போட்டு கொண்டு அபயம் அம்மா அபயம் என்பதற்காக இந்த பாதாள உலகத்திற்கு வந்தாள். சரி, யாரோ தெரியவில்லை யாரம்மா என்று கேட்டு நான் யாரு, எனக்கு ஏற்பட்ட ஆபத்து என்ன என்பதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டுமானால் முதலில் எனக்கு எந்த ஆபத்தா இருந்தாலும் தீர்க்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுங்கள் என்று கேட்டார். சரி, என்ன செய்வது? அபயம் என்பவர்களை ஆதரிக்கும் தன்மை படைத்துகள் அல்லவா அந்த பாண்டவர்கள். உண்மைதான். அவர்களுக்கு வாக்கப்பட்டவர்கள் நான் கொடுத்து வாக்குறுதி நான் பொய்யாகலாமா? ஆகவே கூடாது. என்னமா ஆபத்து, எந்த ஆபத்தா இருந்தாலும் தீர்க்கிறேன், கவலைப்பட வேண்டாம், சத்தியம் என்று சத்தியமும் செய்து கொடுத்து. சரி, அதன் பிறகுதான் முக்காடி எடுத்தாள். அவள் யார் என்பது அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. யார் அவள்? பெருந்துருவாள். பெருந்துருவாள். ஆமா, அஸ்தினாபுரத்து வேந்தனாயப்பட்ட துரியோதன மனைவி பெருந்துருவாள். அண்ணா, சரி, பெருந்துருவாள் என்று சொன்ன உடனே எரிமலை குமருவது போல் என் நெஞ்சே குமரியது. அண்ணா, சரி, அடி பாவி சண்டாரி, உனக்கும் எனக்கும் ஆகாது அல்லவா? ஆமா, அப்படி இருக்கும் போது என் நாட்டை தேடி நீ ஏண்டி இப்படி முக்காடு போட்டி இடத்துல சத்தியம் வாங்கினு கேட்டேன். கேட்டதுக்கு அம்மா, என் புருஷனோடு சேர்ந்து 106 மன்னர்கள் வனக்கோடி ஆணகத்திற்கு வேட்டையாடுவதற்கு போனாங்க. வேட்டைகளை ஆடி முடித்து விட்டு வெயிலுக்கேற்ற வெள்ளை கூடாரமான அடித்து அதிலே சற்று ஓய்வு எடுக்கும் போது 101 தலையும் 22 கரம் படைத்த மகனவர்த்த சூரன் என்று சொல்லக்கூடிய பெரிய அரக்கன் தனக்கு சாகாத உயிர் வேகாத உடல் வேண்டும் என்பதற்காக 106 மன்னர்களையும் மலையால் போட்டு கட்டி இழுத்துக் கொண்டு சென்று கடபலிக்கு கொண்டு செல்கிறான். அம்மா, அதிலிருந்து எப்படியாவது என் மாங்கல்யத்தை காப்பாற்று, அதற்குத்தான் சத்தியம் வாங்கினேன் என்று சொன்னாலே. அண்ணா, நல்ல காரியம். அதாவது அஸ்தினாபுரத்தை வேந்தர்கள் 101 பேரையும் அந்த வடகோடி கானகத்தை வருகிறானே மகுடவர்த்தா சூரன், அந்த மகுடவர்த்தா சூரனானதை சிறைபிடித்து காளியம்மன் கோயிலுக்கு கொண்டு சென்று கடவுளை கொடுக்க கொண்டு செல்கிறானா? இது நல்ல விஷயம் தானே. நீ இங்கே இந்த நல்ல விஷயத்தை பாண்டவரிடத்தில் தெரிவித்து விட்டு வருகிறேன். பாண்டவரிடத்துல சொல்லிட்டு வரமா? இந்த சந்தோஷகரமான செய்தியை அவங்க கிட்ட போய் சொல்றீங்களா? ஆமா. ஏன்னா தங்கா சந்தோஷமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு. என்னம்மா கவலை? அன்று ஒரு நாள் பகடையான ஆடி சொத்து சுகத்தை பிடுங்கி கொண்டான் அந்த துரியோதனன். அது மட்டும் இல்லாமல் பாரா சபையிலே 10 பேர் முன்னிலையில் அண்ணன் தம்பிமார்கள் 101 பேரில் பார்க்கையில அந்த துச்சாதனன் இருக்கானே, துச்சாதனன் அதாவது இன்னொரு தங்கையாகப்பட்ட பாஞ்சாலிய வஸ்திரத்தை உருவினார். அப்பேற்பட்ட அவமானப்பட்டு கொண்டு பாண்டவர்களும் வனத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த பாண்டவர்களுக்கு இது சந்தோஷமான விஷயம் தானே. இந்த சந்தோஷமான விஷயத்தை பாண்டவர்கள் தெரிவித்தால் அவர்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவார்கள் தானே. அதனால் நான் போய் சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு வரேன், நீ இங்கே இரு. அண்ணா, தங்கா எப்படி சொல்லாதீங்க அண்ணா. ஏமா? உங்களை விட்டால் எனக்கு யாருன்னா இருக்கிறார்கள். ஏன், என்ன நடந்தது? 108 அவதாரம் தெரியுமே தெய்வமே. ஆமா, 108 அவதாரத்தில் ஏதாவது ஒரு அவதாரமான எடுத்து ஆயிரக்கணக்கான அவதாரங்களை எடுத்து பழி வாங்கக்கூடிய நீங்க ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து அந்த பாவியாகிய அரக்கனை கொன்று விட்டு மன்னர்களாகிய கௌரவங்களை காப்பாற்றி என்கிட்ட கொடுங்க, நான் கொடுமை ஒப்படைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன? அந்த கௌரவர்கள் 101 பேரை காப்பாற்றணும் சொல்லி சத்தியம் பண்ணது யாரு? நான் தான். நீதானா சத்தியம் பண்ண? ஆமா. அந்த சத்தியத்தை காப்பாத்தணும், நீதான போய் அந்த சத்தியத்தை காப்பாத்தணும். அந்த கௌரவங்களை காப்பாத்தணும், நீ போய் காப்பாத்து, என்னை கூப்பிடாத. அண்ணா, எப்படி தலைவர சரியான நிலவ? என்ன எந்த ஆபத்தா இருந்தாலும் காப்பாத்துறேன்னு சொல்லி கை நீட்டி எப்பத்தானே சத்தியம் பண்ணீங்க. ஆமா, அப்புறம் சத்தியம் பண்ணிட்டு இப்படி மாறி பேசலாமா? தங்கா, உனக்கு ஒரு ஆபத்துனா சொல்லு, அந்த ஆபத்தை தீர்த்து வைக்க இந்த அண்ணன் நான் வருகிறேன். அந்த கௌரவனுக்கு ஆபத்து என்றால் நான் எப்படி அம்மா சென்று அவர்களை காப்பாற்ற முடியும்? அப்படிங்கிற உனக்கு ஆபத்துனா சொல்லு, நான் எப்ப இருந்தாலும் வரேன். எனக்கு ஏற்பட்ட ஆபத்து வேறு எதுவுமே இல்லை, இதுதான் சொல்லுகிறேன். இந்த ஆபத்து தான், இந்த ஆபத்து தானா எனக்கு ஆபத்து? இதுதான் ஆபத்தா? அக்கோய், அந்த அக்கா படுத்தே தூங்கிருச்சு. நீ சொல்லிதான் நான் சத்தியம் பண்ணேன். உன்னால எனக்கு இன்னைக்கு வேணா வந்துருச்சு. தங்கா, அந்த கௌரவனை காப்பாற்ற வேண்டும். அப்படி அந்த கௌரவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் மகுடவர்த்தாசுரனை வெல்ல வேண்டும். அந்த மகுடவர்த்தாசுரனை வெல்ல வேண்டும் என்றால் உனது மகனை அழைத்துக் கொண்டுதான் வர வேண்டுமா? தங்கா,
அந்த மகுடவர்த்தாசூரனை கொன்று அந்த கௌரவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் உனது மகனை நல்லறவானை அழைத்து கொண்டு வந்தால் மட்டும்தான் அம்மா இது சாத்தியமாக முடியும். என் மகனா? ஆமா. கேளுங்கள் தாய்மார்களே, தாய்மார்களே எல்லாம் கேளுங்க. ஒரு தாய்க்கு ஒரு மகன் எப்படி தாய்க்கு தெரியாமல் மகன் பிறக்க முடியும்? நான் கட்டிய கணவன் எப்பொழுது எனக்கு வந்தாரோ அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இது நாள் வரையில எனக்கு ஒரு குழந்தை இல்ல, குட்டி இல்ல, பூச்சி இல்ல, புழுவும் இல்ல, இந்த வயசுல எதுவுமே எனக்கு கிடையாது. அப்படி இருக்க எனக்கென்று ஒரு மகன் இருக்கிறான், அவனால் தான் முடியும்னு சொல்லி என்ன சொல்லி கேவலப்படுத்துறீங்களே கண்ணா. அம்மா உங்களுக்கே நியாயமா? தங்கா, அப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இப்படி கேவலப்படுத்துவீங்களா? கேவலப்படுத்த என்ன? அம்மா உனக்கு குழந்தை இல்லைன்னு யார் சொன்னது? அந்த மருத்துவம் பார்த்தாலே அந்த கிழவி வேற யாரும் கிடையாது, அந்த கிழவியே நான் தானம்மா. உனக்கு பிரசவம் பார்த்த அந்த மருத்துவ வச்சு கிழவி நான் தான். என்ன? நான் தான் உங்களை கேக்குறேன், என்னம்மா மருத்துவம் பாக்குறது நீங்களே அப்படி பெண்ணாக அவதாரம் எடுத்து எனக்கு மருத்துவம் பார்த்துட்டு சொல்றீங்களே? ஆமா. ஏன் அப்படி மருத்துவம் பாக்குறது அந்த மாதிரி வரணும்? ஏன் என்ன? ஒரு சமீபத்தில் நான் கர்ப்பமாக இருந்தது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. நான் கர்ப்பமாக இருக்கும் போது அண்ணா எனக்கு வயிற்றானது வலிக்கிறது, சீக்கிரமாக ஏதாவது எனக்கு கதை சொல்லுங்க என்று கேட்டேன். ஆமா. அங்கிருந்து ஏதோ ஒரு தங்கா, அன்றொரு நாள் நீ கருவமாக இருந்தாய். அந்த கருவமாக இருக்கும் பொழுது அதாவது எனக்கு தூக்கம் வரவில்லை, எனக்கு ஏதாவது ஒரு கதையானு சொல்லணும் அப்படி கேட்டேன். ஆனா நான் என்ன சொன்னேன், என்னுடைய அவதார கதைகளை ஒவ்வொன்றாக சொல்லி வந்தேன். ஆனா நீ ஒண்ணு ரெண்டு கதை தான் நீ கேட்டிருப்ப. சரி, ஒரு கதையானது சொல்லும் போது முன்கொட்டி காட்டாதான் அந்த கதை சொல்றவங்களுக்கு நல்லா இருக்கும். நீ கேட்கறியான்னு எனக்கு தெரிய முடியும். அதனால சொல்லி என்னுடைய அவதார கதைகளை ஒவ்வொன்றாக சொல்லி வந்தேன். ஆனா நீ ஒன்னு ரெண்டு கதை மட்டும் தான் நீ கேட்டிருப்ப. ஆனா என்னுடைய அவதார கதையை முழுவதுமாக ஒருவர் ஈ கொட்டு கேட்டு கொண்டிருந்தார். அது யார் என்று பார்த்தா நீ ரெண்டு கதை கேட்டுட்டு நீ தூங்கிட்ட. அப்புறம் ஆனா என்னோட அவதார கதைகளை கேட்டது யார் தெரியுமா? உன் வயிற்றிலே வந்தது குழந்தை, அந்த குழந்தை தானம்மா என்னுடைய அவதார கதைகளை கேட்டறிந்தான். என்னுடைய அவதார கதைகளை கேட்டறிந்த அந்த குழந்தையானது நான் எப்படி கடைசியில் இறப்பேன் என்றும் அந்த குழந்தைக்கு தெரியும். ஆனா இந்த குழந்தைய உசுரோடு விட்டா நம்மளை எப்படி இருந்தாலும் கொன்றுவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிறக்கும் தருவாயில் பிரசவ கலையாக 7 கூணல் படைத்த பிரசவ கிழவையாக கையிலே ஒரு கண்மறை கத்தியை கொண்டு வந்தேனம்மா. அப்புறம் கண்மறை கத்தியை கொண்டு வந்து ஒரு குழந்தையானது பிறக்கிற மாதிரி இருந்தா அந்த குழந்தை முதல்ல எப்படி பிறக்கும்? முதல்ல எப்படி தலைதான் முதல்ல வரும், தலைதான் வெளியே வரும். அந்த தலை வெளியே வந்தோடனே நான் வைத்திருக்கக்கூடிய கண்மறை கத்தியை வைத்து அந்த தலையை அறுத்து போட்டலாம் நான் நினைச்சிட்டு வந்தேன். அப்புறம் ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா? குழந்தை வெளியே வருமா நான் எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது பார்க்க அதே சமயத்தில் அந்த குழந்தை என்னை பற்றி தெரிந்தது. அந்த குழந்தை என்ன தெரியுமா? நம்மளை அழிக்க ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த குழந்தை வயிற்றிலே குட்டிகாரணமானது அடித்து குட்டிகாரணமானது தலை வெளியே விடாம அவனுடைய காலை வெளிவிட்டது. வெளியே விட்டு நான் தலைதான் வெளியே வருமா நான் எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் காலை வெளியே விட்டு அந்த பிஞ்சு காலானது என் நெஞ்சின் மீது பட்டு நான் வாசலிலே போய் விழுதேனம்மா. அந்த பிஞ்சு காலால என்னை எட்டி உதைத்து நான் வாசல்ல போய் படுத்தேன். அப்புறம் 7 கூணலும் ஒரே கூணலா ஆகி போச்சு. அப்புறம் ஆனா அந்த குழந்தை பிரசவம் பார்க்காம அந்த குழந்தையானது வெளியே ஊர்ந்து சென்றான். சரி, அந்த ஊர்ந்து சென்றனாலதான் அவனுக்கு அன்றே நான் நல்லறவான் என்று பெயரானது வைத்தேன் அம்மா. அந்த நல்லறவான் இப்பொழுது எங்கே வாழ்ந்து வருகிறான் தெரியுமா? அந்த நல்லறவான் இப்பொழுது எப்படி இருக்கான்னு தெரியுமா? அடே கண்ணா, என்றாவது ஒரு நாள் உன்னை நான் பார்த்தால் உன்னை அந்த நேரத்திலே உன்னை கொன்று முடிப்பேன் என்று என்ன பாக்குறதுக்கு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். உன்னை பார்த்து சபதம் போட்டுட்டு அப்பொழுது ஓடியவன். ஆமா, என்னை பார்த்து சபதமானது இட்டு விட்டு அப்பொழுது சென்றவன் அந்த நல்லறவான். நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? என்னை அவன் தானே என்ன கொல்றன்னு சொல்லி போனான். இப்பொழுது அவன் எங்க இருக்கின்றான்? நாகமலைக்கும் தோகமலைக்கும் நடுவிலே இருக்கின்ற உபலாயமலை. அந்த உபலாயமலையில அந்த நல்லறவான் அங்க இருக்கின்றான். ஆனா அன்னைக்கு நான் வச்சிருந்தனே கண்மர கத்தி, அந்த கண்மர கத்தியை எடுத்துக்கொண்டு போனார். அந்த நல்லறவான் வளர வளர இப்பொழுது அந்த கண்மர கத்தி வளர்ந்து கொண்டே வருகிறதம்மா. இப்பொழுது அந்த
உபலாய மலையில் காத்துட்டு இருக்கிறான். அந்த கத்தி எதுக்கு அப்படி வளருது? அந்த கத்தி எதற்காக வளர்ந்து கொண்டு வருகிறது? கண்ணனை என்னை கொல்வதற்காக, என்னை கொல்வதற்காக அந்த கத்தியுமே வளர்ந்து கொண்டு வருகிறது அம்மா. அப்பா அந்த கத்தியால என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஒரு வெட்டு உண்டு. அண்ணன் சாப்பிடுறது உனக்கு சந்தோஷம் போலதான் தெரியுது. இல்லன்னா அந்த கத்தியை தீட்டு இருக்கிறான்னு சொன்னீங்களே, அது கேட்ட உடனே எனக்கே பயமா போச்சு. அதனால உனது மகனாகப்பட்ட நல்லறவானை மீண்டும் அழைத்து வந்தால் அந்த மகுடவர்த்தாசூரனை கொன்று கௌரவர்களை காப்பாற்றலாம் தங்கா, காப்பாற்றலாம். சரி அண்ணா, தங்கா எல்லாம் அனைத்தும் சொல்லிவிட்டீர்கள். சரி, எனக்கென்று ஒரு மகன் இருக்கிறான் என்பதையும் நான் சந்தோஷப்பட்டு விட்டேன். சரி, புறப்படுங்க, போகலாம். சீக்கிரமாக சென்று நீங்களும் நானும் என் மகனை அழைத்து வந்து சூரனை எப்படியாவது கொன்றுவிட்டு துரியோதனாதிகளை காப்பாற்றுவோம். இருந்தாலும் நான் வரேன், வரலினால சொல்ல. ஆனா நான் மறைஞ்சதா இருப்பேன், என்னைய மட்டும் காட்டி கொடுக்க கூடாது. அதெல்லாம் காட்டுவேன். அப்படிதானே? புறப்படு போகலாம். ரெடியா?